ஆஸ்ட்ரோவிட் ஆன்மீக சேனல் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் 2025ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு வாழ்த்தினை முதலில் தெரிவிச்சுக்கிறேங்க. காரணம், என் தாய் பிரத்திகிற விஷ்ணுமாயனுடைய பரிபூர்ணமான ஆசை இந்த சோடி பிரசன்னம் பார்க்கின்ற கேட்கின்ற மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி 4ஆம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி அனைவருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரர்கள் கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கடுமையான வேதனைகளையும் இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் சந்தித்து வந்தீர்கள். யாரை நம்புவது யாரை நம்பாமல் போவது என்ற ஒரு குழப்பமான ஒரு நிலையைத்தான் கடந்து வந்தீர்கள். குறிப்பாக இந்த வார்த்தை தான் சொல்லணும், மதில் மேல் பூனை என்பார்கள். பலமா இடமா நேரா என்று குழப்பமான சூழ்நிலையை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொல்வேன். காரணம், இந்த காலகட்டத்தில் 3 கிரகங்களுடைய பயிற்சியை நாம் சந்திக்க போகின்றோம். அதில் ஒன்று தான் சனி பயிற்சி, இன்னொன்று குரு பயிற்சி, அடுத்தது ராகு கேது பயிற்சி. இதற்கு இடையில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தில் வக்ரகதியில் இயங்கி கொண்டிருக்கின்றார். புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் கடகத்தில் வக்ரகதியில் இருக்காங்க. வக்ரகதியாக இருந்தாலும் கூட சில காலகட்டங்களில் நற்பலனையும் தருவதற்கு இவர்கள் தயங்க மாட்டார்கள். அந்த வகையில் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பது போல தான் இந்த ஆண்டையே சோழி பிரசனம் எவ்வாறு சொல்கிறது என்று சொன்னால் பார்த்தீங்கன்னா, குரு வீட்டில் இல்லை சனி பகவான் புதனும் இருப்பதனால இந்த ஆண்டையே குரு ஆண்டாகத்தான் கருதுகின்றோம். குருவும் சனியும் சேர்ந்து நகர்த்துகின்ற ஆண்டாகத்தான் 2025 அமையப் போகின்றது. நவகிரகங்களும் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருந்தாலும் கூட ஒரு நிம்மதியான தருணம் மீனராசிக்கு. இழந்ததை திரும்ப பெறுவதோடு மன ரீதியான உடல் ரீதியான அமைதியை பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பங்களை குருவும் சனியும் அமைத்து தரப்போகின்றார். நினைத்தது நிறைவேறும். அது தொழிலாக இருக்கலாம், வாழ்க்கையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நியாயமான காரியங்கள் நிறைவேறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் குரு பகவான் அமைத்து தருவார். எதிர்பாராத வரவு உண்டு. அந்த வரவு தனவரவாக இருக்கலாம், வீடு போன்ற இடவரவாக கூட இருக்கலாம். திருமணம் கைகூடி வரும். இதுவரைக்கும் திருமண வாழ்வே அமையாதவன் நீண்ட காலம் காத்திருப்பவர்கள் கூட ஒரு நல்ல திருமண யோகம் கிடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம். தொழில் முயற்சியில் இதுவரை தோல்வியே, தொழில் முயற்சியில் இடர்பாடுகளும் பிரச்சனையும் சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் தொழில் முயற்சியில் வெற்றி பெறுவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு 2025. ஜென்ம சனி நடப்பதனால அவசர முடிவுகளும் எடுக்காதீர்கள். அதே நேரத்தில் குரு பகவானும் செவ்வாயும் வக்ரகதியில் இருப்பதால் புரிந்து கொள்வதில் சின்ன சின்ன சங்கடங்களும் குழப்பங்களும் வரும். அந்த நேரத்தில் திருமணமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செயல்படுவீர்கள். ஆனால் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடக்கும். குரு வக்ரகதியில் இருப்பதனால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து மனதில் ஒரு நிம்மதியும் சாந்தியும் நிலவுவதற்கான சூழ்நிலையாகும். ஜென்மராசியில் ராகு சஞ்சரிப்பதனால கோபத்தை குறைத்து கொண்டு பொறுமையோடு இருப்பது, கனவு மனவழிக்குள்ளே சென்ற சில கோபதாபங்கள் வந்து சென்றாலும் கூட பெரிய பாதிப்புகள் இல்லை. இந்த 2025 முதல் 3 மாதம்தான். அதுக்கப்புறம் படிப்படியாக செவ்வாய் துணை இருப்பதனால இழந்ததை திரும்ப பெறக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஆறப்போடுங்க, நிதானமாக இருங்க. ஒரு புதிய இடம் வாங்குவதாக இருந்தாலும் கூட, ஒரு புதிய மனை கட்டுவதாக இருந்தாலும் கூட, ஒரு புதிய முயற்சி செய்வதாக இருந்தாலும் கூட ஒரு 2-3 காலங்களுக்கு நன்றாக தீர விசாரித்து முயற்சி செய்யுங்க. அதே நேரத்தில் தானுண்டு தன் வேலையுண்டு இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு. எல்லா வகையிலுமே சாதித்து காட்டுகின்ற ஒரு நிலையை குரு பகவான் தருவார். தன்னம்பிக்கையுடன் இருக்கின்ற ஒரு நிலையை 2025 பெறுவீர்கள். கடனை தீர்ப்பதற்கான வழிவரைக்கும் புதிய கடன் வாங்காத ஒரு நிலையும் மாறும். இது ஒன்று போதுமே புது முயற்சிகளை வெற்றியடைவதற்கான சூழ்நிலையை புதன் அமைத்து தருவார். 7.5 சனியில் விரய சனியின் ஆதிக்கம் காரியங்களை கடைசி நேரத்தில் கை கூடிவிடும். கவலைப்படாதீர்கள். காரியம் நீங்கள் எடுக்கின்ற காரியத்தில் எத்தனை பிரச்சனைகள் தடைகள் வந்தாலும் இறுதி வெற்றி என்னவோ மீனராசிக்குத்தான். புதிய முயற்சிகளில் வெற்றி போராட்டங்களில் அடைவதற்கான கடுமையான போராட்டத்தை சந்தித்தாலும் முடிவு உங்கள் பக்கமே. தன்னம்பிக்கையும் தைரியமும் கூடும். எடுத்த முயற்சி எதுவாயினாலும் கூட அது வெற்றி கிட்டிடும். கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம். இதை தான் இறுதியாக சொல்ல போகிறோம் மீனராசிக்கு. இந்த வார்த்தை மீனராசிக்கு இப்போ சரியான நேரம். காரணம் என்னென்னா, கும்பத்திலிருந்து மீனம் வருகின்ற சனியாக இருக்கட்டும், மீனத்திலிருந்து கும்பத்தில் போகின்ற ராகுவாகட்டும், இந்த பலம் வாய்ந்த 2 கிரகங்களுடைய பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தந்துவிடுமோ என்றெல்லாம் பயப்படாதீங்க. இந்த வார்த்தையை மட்டும் புரிஞ்சுக்கிங்க. தைரியமாக தன்னம்பிக்கையோடு எடுத்து வையுங்கள். கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் என்பதை போல நல்ல யோக பலன்களை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். 12 ராசி 27 நட்சத்திரத்தில்
யோகத்தை தருகின்ற ஒரு காலம் மீனராசிக்கு. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அதாவது திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் நாகராஜா நாகராணி என்பவருக்காக புற்றோடு கூடிய ஒரு ஆலயம். அந்த ஆலயம் சென்று மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க. மஞ்சத்தூள் அந்த புற்றுக்கு தூவி வழிபாடு செய்யுங்க. அங்கே இருக்கின்ற குரு பகவானை மனமுருக வழிபாடு செய்துவிட்டு பக்கத்தில் நின்ற திருக்கோலத்தில் இருக்கின்ற பாதசனீஸ்வரருக்கு அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு உச்சி முதல் பாதம் வரை அபிஷேகம் செய்து மகிழ்வீர்களானால் நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய நல்ல தருணம் 2025. உங்கள் கனவுகளெல்லாம் மெய்ப்படக்கூடிய காலகட்டம். கடந்த கால கசப்புகள் மறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் நிகழ்காலத்தில் நல்ல முறையில் அமைத்து கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மீனராசிக்கு.